الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய சங்கை பொருந்திய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் கிருபையும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் வாழ்ந்து சென்ற நல்லவர்கள் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் உண்டாகட்டுமாக என துஆ செய்தவனாக துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய உண்மை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய கொள்கை கோட்பாடாக வாழ்க்கை நெறியாக நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு நன்மை என்று சொல்லுகின்றதோ அதை தயங்காமல் எடுத்து செய்வதற்கும், எதையெல்லாம் தீமை என்று சொல்லுகின்றதோ அதையெல்லாம் விட்டு விலகுவதற்கும் யார் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய நபர்களாக சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையிலே நாமெல்லாம் அல்லாஹுடைய விருப்பத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதன் மூலமாக என்னுடைய விருப்பத்தையும் நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் நீங்கள் பெற முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, ஏற்கனவே சென்ற சமுதாயங்கள் தவறாக நினைத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், அல்லாஹுடைய அனைத்தையும் பெறுவதற்கு வழி அல்லாஹ் சொல்லி கொடுத்தும் கூட அதை மறந்து மாற்றி நினைத்து கொண்டார்கள். அப்படி நாம் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு விடாவாரியாக எடுத்து சொல்லுகின்றான். என்ன அப்படி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால், முன்பு சென்ற காலங்களிலே எல்லாம் ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு இருக்கின்றது என்று சொன்னால் அதையே புனிதப்படுத்தி புனிதமாக நினைத்து அதுவே நம்மை அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றுவிடும், அதுவே நமக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்றுவிடும் என்பதாக நினைத்து அதன் பக்கமே அவர்கள் சிறப்பாக நினைத்து வந்தார்கள். அது ஒரு நன்மையாக இருக்கலாம். உதாரணமா இந்த காலத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ப ரமலான் மாசம் வந்துச்சு. ரமலான் மாசம் ஒரு சிறப்பான மாதம், புனிதமான மாதம். அதே போல வெள்ளிக்கிழமை நாள் இருக்கு. நமக்கு இந்த உம்மத்திற்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு நாளாக தரப்பட்டது. ஆனால் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்கா மக்கள், இந்த சிறப்பு இந்த நாளில் மட்டும்தான் இருக்கின்றன, ரமலானுடைய மாதத்தில் தான் இருக்கின்றன. ஆனால் அதோடு அவர்கள் முடித்துக் கொள்கின்றார்கள். அதனாலதான் சில பேர் கேட்பாங்க, இன்னுக்குமோ அதனுடைய அர்த்தம் புரியாம என்ன கேட்பாங்கன்னாக்கா, ரமலானில் இறந்து விட்டால்
நல்ல மௌத்தா, வெள்ளிக்கிழமை இறந்தா நல்ல மௌத்தா, இது போல ஏதாவது ஒரு சிறப்பிற்குரிய நாட்கள் ஏதாவது இறந்தாக்க நல்ல மௌத்தான்னு கேட்பாங்க. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டது தவறாக இருப்பதனால் அப்படி கேட்கிறாங்க. நல்ல மௌத்தம் இருக்குது, கெட்ட மௌத்தம் இருக்குது. வெள்ளிக்கிழமை இறந்தா நல்ல மௌத்தம் இருக்குது, கெட்ட மௌத்தம் இருக்குது. ரமலானில் இறந்தால் நல்ல மரணமும் இருக்கு, கெட்ட மரணமும் இருக்கு. அது எப்படி என்று சொன்னால், உதாரணமா ரமலானுக்கு முன்னேறி ஒருத்தர் ரமலானை அடையக்கூடிய நபராக இருந்து அந்த மாதத்தை எப்படி அல்லாஹ் தஆலா சிறப்பிக்க சொல்லுகின்றானோ அந்த அளவுக்கு உறுதியாக நான் ரமலானிலே நோன்பு வைக்க போறேன், உபரியாக நிறைய வணக்கம் செய்ய போறேன், ரமலான் மாசத்துல அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மையை தருவான், பாவத்தை மன்னிப்பான், அதனால் இந்த ரமலானிலே நான் நன்மையை எதிர்பார்த்தவனாக ஆதரவு வைத்து இந்த ரமலானை அடைந்து நன்மை செய்ய போறேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்படியாக அந்த மாதத்தை அடைந்து நன்மை செய்து கொண்டு வரார். அவர் ரமலான் பூராவே நிறைய நன்மை செய்யக்கூடியவர். அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்து ரமலான்ல இறந்துட்டா அவருக்கு அது நல்ல மௌத்து. ரமலான் என்று ரமலானுக்காக அது கிடையாது. ரமலானை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபராக இருந்தால் அவர் அந்த மரணத்தை அடைந்தால் அவருக்கு நல்ல மௌத்து. உதாரணமா வெள்ளிக்கிழமை ஒருத்தர் மௌத்தா போறாரு காலையில ஒரு 10 மணிக்கு, வெள்ளிக்கிழமை இறக்கிறதுனால அவருக்கு நல்ல மௌத்தானாக்கா வெள்ளிக்கிழமை இறக்கிறதுனால நல்ல மௌத்து அல்ல. வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு சிறப்பிற்குரிய ஒரு நாளாக தந்திருக்கிறான். அதனால் இந்த நாளை மற்ற நாளை விட முக்கியத்துவம் கொடுத்து கடமையான குளிப்பை குளிப்பதை போல குளித்து விட்டு சுத்தம் செய்து இருக்கிறது நல்ல ஆடையை உடுத்திக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு கொஞ்சம் சந்தோஷத்தோட இன்னைக்கு ஜும்மா தொழுக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவர் இருப்பாரு என்று சொன்னால், அது போல செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் அப்படி உள்ள ஆள் இறந்துட்டாருனாக்கா அது அவருக்கு நல்ல மௌத்துங்களாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை எதுக்கு? வெள்ளிக்கிழமை சிறப்பு அல்ல, வெள்ளிக்கிழமையை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு அது சிறப்பா அமையும். அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் பல அடையாளங்களை, பல சிறப்புக்குரிய நாட்களை, பல சிறப்புக்குரிய நிறைய விஷயங்களை தந்திருக்கிறான். அதையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தினால் அவர்களுக்கு அது சிறப்பாக அமையும். அதை விட்டுட்டு பாருங்க, முன்னால் உள்ள சமுதாயங்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா நாளை மட்டுமே சிறப்பா எடுத்துக்குவாங்க. அந்த நபிமார்கள் வந்தாங்க, நபிமார்களுடைய கொள்கை என்ன, அவங்க சொன்னது என்ன, ஆனா நபிமார்களைத்தான் அவங்க சிறப்பா எடுத்துக்கொண்டார்கள். அதற்காக நாங்க ஏன் பயப்படுது? எங்களை அல்லாஹ் நரகத்துல போட்டுவானா? நாங்க மூசா நபி எங்க நபி, சுவைபு நபி எங்க நபி, தாவூது நபி எங்க நபி, இந்த பெருமைக்காரச்சே தவிர அந்த நபி என்ன சொன்னாங்க? எங்க நபி என்பதற்காக நீங்க சொர்க்கம் போவீங்கன்னு சொன்னாங்களா? நான் எதை சொன்னேனோ அதை நீங்கள் கேட்டு உங்களுடைய நம்பிக்கையை நடைமுறையை மாற்றிக்கொண்டால் சொர்க்கம் போவேன்னாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய தடவை சொல்லுவாங்க, அப்பப்போ விளக்கி காட்டுவாங்க. எல்லாத்தையும் சொன்னதை விட யார ரசூலா ரொம்ப நேசித்தார்களோ அவர்கள் யாரு? தன்னுடைய பாசத்திற்குரிய மகள் ஃபாத்திமா. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமான மகளாக இருந்தார்கள். அவங்கள்ட்ட சொல்றாங்கன்னாக்கா உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களும் விளங்கிக்கின்னு, நபியை நீ நாங்க முகமதுடைய கூட்டம், நாங்க முகமதை நேசிக்கேன் என்பதனால் நீங்க சொர்க்கம் போயிட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஃபாத்திமாவை அழைத்து சொன்னார்கள், நபியுடைய மகள் ஃபாத்திமா என்பதற்காக நீ எந்த அந்தஸ்தையும் எந்த ஒரு பாக்கியத்தையும் நீ அல்லாஹ்ட்ட பெற்ற முடியாது. மாறாக உன்னுடைய நன்மை, உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்த்து உனக்கு அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தை உயர்த்தும். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பெரும்பெரும் கூலிகளை பெற முடியுமே தவிர மாறாக நான் நபியுடைய மகள் என்பதற்காக, அப்போ தான் நபியுடைய மகள் என்பதற்காக நான் ஏன் தொழுவணும், நான் ஏன் நோன்பு வைக்கணும், நான் ஏன் அதிகமா நன்மை செய்யணும்னு கேட்டாங்களா? ஒரு தடவையாவது நான் நபியுடைய மகள் எனக்கு என்ற அந்தஸ்து கூட இருக்குன்னு ஏதாவது ஒரு செய்தி மரணத்திற்கு பின்பு, யாரு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்பு ஒரு கஷ்ட காலத்துல நான் நபியுடைய மக, அதனால எனக்கு ஏதாவது கொஞ்சோண்டு கசானாவில கொடுங்களேன்னு கேட்க போனாங்க.
நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு அரசு கசானாவிலிருந்து எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் தெரியாதாமா? ஓ, அப்படி வேற இருக்கு. அழகா போயிட்டாங்க. ஒரு கஷ்டமான ஒரு காலத்துல ஒரு உதவி கேட்க போற நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க? அபூபக்கர் இதை விளக்கின உடனே போயிட்டாங்க. அப்போ நான் நபியுடைய மகள் என்பதற்காக யாருக்கும் தன்னை பற்றி சிறப்பு பேசியது கிடையாது. ஏன்னா அவங்க என்ன விளங்கி வச்சிருந்தாங்கன்னாக்கா, நான் முகமது நபியுடைய மகளாக இருந்தாலும் அவங்களை நேசித்து அவங்க சொன்ன மாதிரி நடந்து கொண்டால், அவங்க செஞ்ச மாதிரி செயல்படுத்தினால் நான் அல்லாஹ்ட்ட ஒரு அந்தஸ்துக்குரிய மனிதராக இருக்க முடியுமே தவிர, நான் அவருக்கு மகளாக பிறந்து விட்டதினால் நான் அந்தஸ்து அறியேன். இது பழைய காலத்துல விளங்காம இருந்து என்ன பண்ணாங்க? எங்க நபி தான் உயர்ந்தவர், நாங்க அந்த நபியுடைய கூட்டம், நாங்க அந்த நாள்ல எங்களுக்கு சிறப்பான நாள். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாளினுடைய வணக்கத்தை விட நாளை புகழ்வாங்க. யூதர்களை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாதிரி வேற எந்த நாளும் இல்லைம்பா. சனிக்கிழமை மாதிரி எந்த நாளும் இல்லை. சொன்ன மாதிரி வணங்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு ஏதோ சடங்குக்காக வணங்குவார்கள். அவர்களுக்கு அந்த நாள் அதைத்தான் புனிதமாக பேசுவார்களே தவிர அந்த நாள்ல என்ன செய்ய சொன்னாங்க அவங்க நபி, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பா பேசுவாங்க. அன்றைய நாள்ல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தரப்பட்டது உண்மைதான். அந்த நாள்ல அந்த செயலை செய்து நீங்கள் புனிதமா மாறுங்கன்னா அதை விட்டுட்டு நாளை எடுத்துக்கொண்டார்கள். அந்த மாதிரி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, நம்பிக்கை கொண்டவர்களே ஒரு விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருங்கள். வபுத்தகு இலைஹில் வசீலா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெறுவதற்கு நீங்க எதை செய்யாதீங்க? முன் சென்றவர்களை போல நம்ம நிறைய குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை பற்றி பாராட்டி இருக்கிறான். இந்த சமுதாயத்தை பற்றி முன்பு உள்ள வேதங்கள்லாம் அல்லாஹ் தஆலா சிறப்பிச்சிருக்கிறான். அதனால் நாம ரொம்ப சிறப்பாக இருப்பதனால நமக்கு ஏதாவது ஒரு சிறப்பு கிடைத்துவிடும், நன்மை கிடைத்துவிடும் என்று நினைக்காதீர்கள். மாறாக வபுத்தகு இலைஹில் வசீலா, நன்மைகளை கொண்டு என்ன பண்ணுங்க? உங்களுக்கு சொல்லப்பட்ட குர்ஆன் இருக்குன்னாக்கா, இவருக்கு நிறைய குர்ஆன்ல மனப்பாடம், அதனால அவர் அந்தஸ்து உயர்ந்துட மாட்டாரு. அது ஒரு பக்கம் நன்மை இருக்கு. இவர் நிறைய குர்ஆன் ஓதுவாரு, நல்லா ஓதுவார், அது ஒரு தனி நன்மை, அதனால அவருக்கு அந்தஸ்து கிடையாது. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்தந்த அமல்களை செய்து அந்தந்த செயல்களை வணக்கங்களை தனித்தனியாக செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் வெற்றியும் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், உங்கள்கிட்ட குர்ஆன் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு, அதனால் நீங்கள் அடைய முடியாது. அந்த குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ, அந்த குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அதை நான் ஏற்று நடக்கின்றேன். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானோ அத மாதிரி ஏற்று நடக்கின்றேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், முன் சென்றார்களே, குறிப்பா நிறைய சமுதாயங்கள் இருந்தாலும் வழிகட்ட யூதர்கள் தான் ரொம்ப முரண்பட்டாங்க. எப்படி அல்லாஹ் சொன்னானா, பாவங்கள் செஞ்சா நமக்கு சொன்ன மாதிரிதான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறான். எந்தெந்த பாவம் நிரந்தர நரகம், எந்தெந்த பாவம் மன்னிக்கப்படும், எது எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அவர்கள் வேண்டுமென்றே தங்களுடைய வேதங்களை மாத்திரங்களால என்ன தெரியுமா சொன்னானுங்க? தான் பிள்ளைங்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் அறிவுரை சொல்றான். அதனாலதான் யூதர்களை பொறுத்தவரை அழிச்சாட்டியத்தை அளவுக்கு மீறி செய்வான். யூதர்கள் அழிச்சாட்டியத்தை அளவுக்கு மீறி செய்வார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, வகாலு லன்த மஸ்ஸனன்னாரு இல்லா ஐயாமம் மாதூதா, அவங்க நம்பிக்கை, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டுவாங்க. எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்தாலும் நரக நெருப்பு நம்மளை ஒரு குறிப்பிட்ட நாட்களை தவிர அதிகமாக தூண்டாது. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மளை அதிகமா நரகத்துல போற்ற மாட்டான். பயப்படாம தப்பு செய். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்கிறியா, குழந்தைய கொலை செய்றியா, பயப்படாத. இப்ப நம்ம எல்லாம் எப்படி சொல்லி வளர்ப்பாங்க? நம்மள குழந்தையிலிருந்து இஸ்லாமிய சமுதாயம் எப்படி பெற்றோர்கள் வளர்ப்பாங்க? அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான். நரகம் என்றாலே ஒரு பக்கம் நமக்கு பயம் வரத்துக்கு என்ன காரணம்? குழந்தை பருவத்திலேயே அம்மா சொல்லி சொல்லி நம்ம கேட்டோம், நரகத்துல போட்டுருவான்னா அந்த நரகம்
எப்பேற்பட்டதுன்னு நமக்கு வளர வளர நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நரகம் என்பது ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை அல்ல, ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுக்கு மேலானதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து. அப்போ நிரந்தரமா நரகத்துல அல்லாஹ் போற்றுவான். இந்த பாவத்தை செய்யாத, இந்த அநியாயத்தை செய்யாத என்று சொல்லி வளர்க்கப்படக்கூடிய சமுதாயம் யாரு? இஸ்லாமிய சமுதாயம். ஆனால் வேண்டுமென்றே அநியாயங்களையும் பாவங்களையும் செய்ய வச்சு, அப்பதான் இந்த எதிராக எதையும் பயப்படாம செய்யணும், அச்சப்படாம செய்யணும், மனசாட்சியே இல்லாம செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன சொல்றாங்களாம்? அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், லன்த மஸ்ஸ நன்னார் இல்லா ஐயாமம் மாதூதா. ஒரு சில நாட்களை தவிர அதிகமா நரகம் நம்மளை தீண்டாது, அதனால பயப்பட தேவையில்லை. அதான் அல்லாஹ் கேட்கிறான், யாரா சொன்னது உங்களுக்கு? எவ்வளவு கொஞ்ச நாள் நரகத்துல போட்டு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் கொஞ்ச நாள் தான் நரகம் போடுவேன் அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தானா? எந்த பாவத்திற்கு நரகம், எந்த நன்மைக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கும் பொழுது நீங்களாக இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டதற்கு யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் கேட்கிறான். அதனால் இப்படி ஒரு ஏமாற்றத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்? அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நமக்கான மன்னிப்பையும் நமக்கான வெற்றியும் பெற்றுத்தரக்கூடியது எது என்று நீங்கள் தேடினால் வபுத்தகு இலைஹில் வசீலா. அல்லாஹ் என்ன சொல்றான்? அதனாலதான் நம்ம சமுதாயத்துல கூட இடைப்பட்ட காலத்துல வசீலான்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நபியே வசீலா ஆக்கும்பாங்க, குர்ஆனையே வசீலாவா ஆக்கும்பாங்க. நபியின் பொருட்டால், குர்ஆனின் பொருட்டால், காபத்துல்லா பொருட்டால், இந்த பொருட்டால், அந்த பொருட்டால், அதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. வசீலா என்று சொன்னால் எல்லாமே குர்ஆன், நபி, காபத்துல்லா, வெள்ளிக்கிழமை, ரமலானு எல்லாமே இருக்குல்ல, அதை கொண்டு வசீலா இல்ல. அதுல நீங்க செய்றீங்க பாத்தீங்களா? காபத்துல்லாக்கு போனா என்ன செய்வோம்? உம்ரா செய்வோம், ஹஜ்ஜி செய்வோம், தவாப் செய்வோம், அழுது அழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், இது வணக்கம். அதே போல ரமலான் வந்தா என்ன செய்வோம்? பகல்ல நோன்பு வைப்போம், இரவுல கூடுதலாக தொழுது துஆ கேட்போம், வணங்குவோம், பாவ மன்னிப்பு பெற்றோம். இது மாதிரி ரமலான். வெள்ளிக்கிழமை வந்தா என்ன செய்வோம்? கூடுதலாக சிறப்பிச்சு நாம குளிச்சுட்டு கூடுதலாக நம்பிக்கையோடு தொழுது துஆ கேட்க வருவோம். அப்போ இந்த செயலை கொண்டு நீங்கள் வசீலா தேடுங்கிற அல்லாஹ். செயலை செய்து வசீலா தேடுங்க. வெள்ளிக்கிழமையின் பொருட்டால், என்ன ரமலானின் பொருட்டால், குர்ஆனின் பொருட்டால், நபியின் பொருட்டால் ஏமாந்தாங்க. ஏற்கனவே இந்த சமுதாயங்கள் ஏமாந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க? எதுவுமே பொருட்டால் கிடையாது, அதுல என்ன இருக்கோ அதை செய்து என்ன பண்ணுங்க? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுங்க. வெள்ளிக்கிழமையா ஜும்மாவை உரிய நேரத்துல உரிய முறைப்படி, சுன்னத்தான முறைப்படி எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க? அல்லாஹ்ட்ட வசீலா, அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை தேடுங்கள், அல்லாஹ்ட்ட பொருத்தத்தை தேடுங்கள், அல்லாஹ்ட்ட வெற்றியை தேடுங்கள். அல்லாஹ் அதுதான் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வஜாஹிது ஃபீ சபீலிஹி. உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் நீங்கள் அந்த காலத்துல, இது ரசூலுல்லாஹ் காலத்துல ஜிஹாது செய்யுங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய நீங்க போர் செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுங்க. இன்னைக்கு போர் செய்யறதுக்கு நமக்கு வழி இல்லாவிட்டாலும் கூட நிறைய தியாகங்கள் செய்யணும். ஒரு பிரச்சனை வருதா உடனே கோவப்படுறது, உடனே திட்டுறது, உடனே அவசரப்படுறது. முஸ்லிம்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை சொல்லப்பட்டா நம்ம என்ன பண்றோம்? கோவப்படுறோம், திட்டுறோம், அவசரப்படுறோம், என்னென்னமோ நடவடிக்கை எடுக்கிறோம். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித்தரான்? வஜாஹிது ஃபீ சபீலிஹி. எல்லா விஷயத்திலும் நீங்க என்ன பண்ணுங்க? கடுமையாக முயற்சி செய்யுங்கள். என்ன முயற்சி? இதுக்கு என்ன அழகான தீர்வு, இதற்கு என்ன நன்மையான தீர்வு, இதற்கு என்ன அழகான தீர்வு, இதுக்கு என்ன நன்மையான தீர்வு. உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையா, உங்க பெற்றோர்களால் பிரச்சனையா, உங்க மனைவியால் பிரச்சனையா, கணவரால் பிரச்சனையா, பிள்ளைகளால் பிரச்சனையா, உறவுகளால் பிரச்சனையா, ஊரால் பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தியாகம் செய்யுங்கள், சரியான முயற்சி செய்யுங்கள். அப்போ அழகான முயற்சியும் அழகான தியாக மனப்பான்மையோடு அதை கையாளணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எது சரி எது தவறு என்பதை அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முடிவு எடுத்து 4 திட்டு திட்டிட்டு
ஒரு அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டு எதையாவது 4 வார்த்தை பேசிட்டு தவறாக புரிந்து கொண்டு அப்புறமா நம்ம என்ன செய்யறோம், விளங்குறோம். அப்படியா இருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்க அப்படியாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய நெருக்கமும் அல்லாஹுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய வெற்றியும் ஆதரவு வைத்தவர்கள் நீங்க என்ன பண்ணணும், இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன நினைப்புக்கு வரணும், நம்ம தியாகம் பண்ணணும், நம்ம கடுமையான முயற்சி செய்யணும், நாம எதுலையுமே என்ன பண்றக்கூடாது, எல்லா விஷயத்திலும். அப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் முன்னிறுத்துற மாதிரி வந்துடும். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான், உடனே நமக்கு நம்ம இந்த இடத்துல தியாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னாலே, முயற்சி செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டாலே நம்ம என்ன செய்வோம், ரொம்ப அழகாக ரொம்ப நிதானமாக அதை கையாளுவோம். அது நமக்கு நன்மையாக மாறும், அது நமக்கு பெரிய நன்மையாக மாறும். அந்த நன்மை எதாகும், அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளை நம்ம என்ன பண்றோம், நாம எடுக்கிறதா முடிவா இருக்கு. நம்முடைய முடிவு கடைசியில தவறாக இருந்தாலும் கூட அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை, அதை பத்தி வருத்தப்படுறதே இல்லை. யார்கிட்ட என்ன பேசிட்டாலும் என்ன தவறாக இருந்தாலும் கூட அதுக்கு என்ன இப்போ, அதனால என்னன்னு கேட்கிறோம். நாம அப்படியான நம்மளுடைய சொல்லும் நம்முடைய செயலும் தள்ளி விட்டு போறதா? அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய சொல்லும் செயலும் தள்ளி விட்டு போற ஆள் அல்ல, பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன, பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் நீங்கள் எதற்கு எந்த முடிவு எடுத்தாலும் பேசிட வேணாம், அவசரப்பட்டு திட்டிட வேணாம், தவறாக நினைச்சிட வேண்டாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கையாள வேண்டும். அப்பதான் நீங்க அதுல பாவத்தை சம்பாதிக்காமல் நன்மையை பெற்றுக்கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அந்த காலத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் போருக்கு போற மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லுவான். பாவத்தினுடைய சிந்தனையே வராது. பாவத்தினுடைய சிந்தனையே வராம தடுக்கிறது அல்லாஹுடைய பாதையில, அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அநியாயக்காரர்கள் வேண்டுமென்றே நம் மீது, இந்த சமுதாயத்தின் மீது, மார்க்கத்தின் மீது ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக பயங்கரமாக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சியை எதிர்கொள்வதற்காக நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்ய போகின்றேன், முடிஞ்சவரை நான் அல்லாஹுடைய பாதையிலே வெற்றி பெறுவேன், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு உயிரை தியாகம் செய்வேன், இல்லாவிட்டால் கை கால் வெட்டப்படுவேன். இந்த நினைப்புல நாம ஒரு போருக்கு போக தயாராக இருக்கிறோம்னா, நமக்கு அடுத்த மாசம் ஒரு போருக்கு போற மாதிரி தயாரா இருந்தா ஒரு மாசம் வரைக்கும் நமக்கு என்ன வராது, உலகத்துல உள்ள தவறான சிந்தனையே வராது. அடுத்த மாசம் அல்லாஹுடைய காலத்துல நேருக்கு நேர் நடந்த போர் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி போர் இருந்தால் நமக்கு என்ன வராது, உக்காந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சு, அடுத்த ஆளை பத்தி பேசுறது, அவசரப்பட்டு பேசுறது, என்ன பொய்யா, எதுவுமே நமக்கு சிந்தனை வராது. அடுத்த மாசம் நாம போகக்கூடிய போரை நினைத்தால் இன்னைக்கே நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் சிந்தனையும், யா அல்லாஹ் ஒன்னு என்னுடைய நான் செல்லக்கூடிய போர் வெற்றி பெற வேண்டும், அதான் 100% ஆசையா இருப்பாங்க. அப்படி இல்லாவிட்டால் நான் உன்னுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும், எனக்கு அது ஷஹீதாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி எண்ணத்திலேயே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப அதனாலதான் அல்லாஹ் தஆலா அப்படி திருப்பி விட்டான். இன்னைக்கு நமக்கு போர் இல்லாவிட்டாலும் கூட அடுத்தடுத்த நிகழ்வை நாம என்ன செய்யணும், ரொம்ப நிதானமாக சிந்தித்து கடுமையாக முயற்சி செய்ய சொல்றான் அல்ல. நாம பாட்டுக்கு எதுக்குமே முயற்சி செய்யாம ஒண்ணு சொன்னா என்ன பண்றோம், மனைவி ஒண்ணு சொன்னாங்கன்னா உடனே அவசரப்படுறோம், உடனே கோவப்படுறோம். யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா உடனே அவசரப்படுறோம், உடனே கோவப்படுறோம். இதெல்லாம் நமக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தராது என்பதற்காக அல்லாஹு தஆலா இதுல நீங்கள் நிதானித்து கடுமையாக முயற்சி செஞ்சு நல்ல முடிவாக ஒவ்வொன்றில் எடுத்தா நீங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முடிவு என்ன முடிவு, உலகத்தினுடைய முடிவு, மன்னரை மறுமை எல்லாமே வெற்றியாக இருக்கும்.
எல்லாமே வெற்றியாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் நாம முஸ்லீமா வாழ்றோம். உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வது எதற்காக? இந்த உலகத்தில் என்னுடைய முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும், மண்ணறையில் நான் நல்ல விதமாக எழுப்பப்பட வேண்டும், மறுமையில் நல்லடியான அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆசைப்பட்டு உட்கார்ந்தா மட்டும் பத்தாது. நீங்க என்ன பண்ணுங்க, இதையெல்லாம் உங்க வாழ்க்கையிலே அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு கடுமையாக முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். யூதர்களை போல மற்றவர்களைப் போல நீங்கள் நம்மளை அது பாதுகாத்துறோம், எங்க தாத்தா ரொம்ப வணங்கினவரு, எங்க பாட்டி ரொம்ப தொழுதவங்க, எங்க அத்தா அப்படி செஞ்சவங்க தான் ரைட்டு, அதெல்லாம் நினைச்சு நீங்க என்ன பண்ணுங்க, அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. என்ன லாபம் என்று சொன்னால், அப்படி இருந்த தாத்தா பாட்டிக்கு, அப்படி இருந்த தாய் தந்தைக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய நாம எப்படி இருக்கிறோம்? எங்க நபி எப்படி தெரியுமா? உங்க நபி எப்படி ராவா பகலா நபின்னு சொல்றீங்கல்ல, நீங்க எப்படி இருக்கிறீங்க அந்த நபியுடைய உம்மத்து? குர்ஆன் என்ன சொல்லுவது தெரியுமா? குர்ஆன் என்ன சொல்லுவது தெரியுமா இருக்கட்டும், அந்த குர்ஆனை கேட்டு நீங்க எப்படி நடக்கிறீங்க? ரமலான் மாசம் எப்பேற்பட்டது தெரியுமா? ரமலான் மாசம் எப்பேற்பட்டது தெரியுமா? அந்த ரமலான் மாசம் நீங்க எப்படி கழிச்சீங்க? இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி தெரிப்பட்டது தெரியுமா என்பதற்காக உங்களுக்கு தரவில்லை, நீங்க அதை எப்படி எடுத்து நடக்கிறீங்கிறது தான். அதனால் அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொன்றையும் முறைப்படுத்தி சரிப்படுத்தி நாம் நடந்து கொண்டு அல்லாஹுடைய வசீலாவை நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவான என கேட்டுக்கொண்டு முதல் உரையை முடிக்கின்றேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று உலகம் பூரா பேசும் பொருளாக நம்முடைய சமுதாயத்திற்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஒன்றிய அரசுகளால் தரப்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்மால் கடந்து செல்ல முடியாத அளவிற்கு ஒரு திருத்த சட்டம் என்ற பெயரில் ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சட்டத்தை நாம் நமக்கு என்ன என்று இருந்திட முடியாது. ஏன்னா எப்படி இந்த வக்ஃப் சொத்துகள் லட்சக்கணக்கான, அதாவது 8 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்கள், 8 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் இந்தியாவில் நலமாக, எத்தனையோ லட்சக்கணக்கான கோடி மதிப்பு உள்ள பல சொத்துக்கள் எல்லாம் இந்த மாதிரி வக்ஃபுக்கு இருக்கு. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வருங்கால சந்ததிகள் கல்வி கூடங்களுக்காக, வேற ஏதாவது வணக்க ஸ்தலங்களுக்காக, அடக்க ஸ்தலங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று தங்களுடைய சொந்த பொருட்களை தாராளமாக செலுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய பேர்ல வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்து அதை எவ்வளவு உயர்வா நினைக்கணும்னா, நம்மளால ஏதாவது ஒண்ணு கேட்டா என்ன பண்ணுவோம், ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இதுக்காக செலவு பண்ணுங்க, பள்ளிக்காக செலவு பண்ணுங்க, மதரசாவுக்காக செலவு பண்ணுங்க, கல்லூரிகளுக்காக படிப்புக்காக செலவு பண்ணுங்க, கபரிஸ்தானுக்காக செலவு பண்ண நண்பருக்கு தெரியும். கேட்டா என்ன பண்ணுவோம், ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கொடுப்போம். இவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியுது. எனக்கு ஒரு புள்ளதான் இருக்கு, ஒரு 2 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்கு, என் மகனுக்கு 1 கோடி சொத்து போதும், 1 கோடி நான் வக்ஃப் பண்றேன்னு யாராவது இன்னைக்கு செய்யறாங்களா? நம்ம மட்டும் இல்லை, யாராவது எங்கேயாவது செய்யறாங்களா? வக்ஃப் செய்யறதே மறக்கப்பட்ட காலத்துல நாம் இருக்கிறோம். மனசே இல்லாத மறக்கப்பட்ட ஒரு காலத்துல இருக்கிறோம். அப்ப இத்தனை லட்சம் ஏக்கர், இத்தனை லட்சம் கோடி நமக்கு வந்து வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா செஞ்சிருப்பாங்க. அதை நாம பாதுகாக்க முடியாவிட்டால் நாம ஒரு பெரிய குற்றவாளியாகத்தான் இருப்போம். அதனால் இது நிறைய நன்மையை நோக்கமாக கொண்டு செய்தார்கள். இது நிறைய நன்மையா நோக்கமாக கொண்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுல தவறு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய அதுக்குரிய பேச நேரம் இல்லை. மொத்தத்திற்கு இது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கு. இஸ்லாமியர்கள் இந்தியாவுடைய பூர்வீக குடிமக்கள் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. என்னவா இருக்கு?
இந்தியாவுல ராணுவத்துக்கு அப்புறம் ரயில்வேக்கு அப்புறம் ஒரு பெரிய மதிக்கத்தக்க ஒரு சொத்து இருக்குன்னாக்கா அது வக்ஃபு சொத்து தான். அதுவும் ராணுவம் ரயில்வேலாம் போச்சு. ரயில்வேலாம் எடுத்துக்கிட்டாங்க நிறைய. எடுக்கப்படாத கொஞ்சம் அபகரிச்சு கூட மீதமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் அதிகமாக ஒண்ணுக்கு சொந்தமான சொத்து இருக்கு என்று சொன்னா அது வக்ஃப் போர்டுக்கு தான். அப்ப வக்ஃபுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னாக்கா அது யாருக்கான சொத்து? இஸ்லாமிய முன்னோர்கள் இஸ்லாமிய பின்னோர்களுக்காக, கல்விகளுக்காக, வணக்கஸ்தலம், அடக்கஸ்தலம், மற்ற ஏதாவது பயன்பாடு, ஏழை எளிய மக்கள் ஏதாவது பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று கணக்கே இல்லாம கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறத ஒரு பெரிய அடையாளமாக இருக்கு. ஒரு பெரிய தொகையாக, ஒரு பெரிய இடமாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு இவ்வளவு சொத்து உள்ள இந்த முஸ்லிம்கள், 8 லட்சம் ஏக்கருக்கு மேல உள்ள ஒரு முஸ்லிம்கள், அப்ப எப்படிப்பா அவங்கள வந்தேரிகள் சொல்ல முடியும்? அவங்க எப்படி பூர்வீக இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்ப அவங்க முன்னோர்கள் வருங்கால மக்களுக்காக செஞ்சதுதானே வக்ஃபு. அப்ப அவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னா எவ்வளவு காலத்துக்கு முன்னையிலேருந்து அவங்க இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியலாக மாற்றிக்கொண்டு எத்தனை அதாவது தலைமுறைக்கு முன்னாடி மாறி இருப்பாங்க. இன்னைக்கு நேற்று அல்ல. நீங்களாவது இப்ப சமீப காலத்துல இந்தியாவுக்குள்ள பூந்தவங்க முஸ்லிம்கள் பார்த்தா இந்த சொத்தை பார்த்தாக்கா எப்பெல்லாம் சேர்த்தது, எப்படிலாம் சேர்த்ததுன்னு பார்த்தா 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் போட்டா கடந்து போய்கிட்டே இருக்கு. அப்ப 400 வருஷத்துக்கு மேல போயிட்டு என்ன ஆச்சு? அப்ப முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய பூர்வீக மக்கள் என்ற ஒரு அடிப்படையான ஆதாரம் இருக்கு. இந்த ஆதாரம் தான் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. முஸ்லிம்களை நாம பயமுறுத்தி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இந்த நாட்டினுடைய பூர்வீகம் அல்ல, ஏதோ இருக்கிறீங்க, நாங்க இறக்கப்படுற வரைக்கும் இருக்கணும், நாங்க இறக்கப்படாவிட்டால் போங்கன்னா நீங்க போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தல் இருக்கும்போது எப்படி அவங்களை அப்படி சொல்ல முடியும்? இத்தனை லட்சம் ஏக்கர் அவங்க முன்னோர்களே இப்படி செலுத்திருக்காங்கன்னா வேற எந்த சமுதாயத்துக்கு அப்படி இருக்கா? எங்க நாடே இந்து நாடுங்கிறீங்கள, இந்துக்களுடைய அறக்கட்டளையில, இந்து அறநிலையத்துறையில ஒட்டுமொத்த இந்தியாவோட சேர்த்தா கூட அவ்வளவு இல்லை. இன்னைக்கு ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா பொது சொத்தை எடுத்துதான் கட்டுறாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கு நம்ம தடை இல்லை. என்ன ஒரு கோயில் கட்டுறாங்க, ஒரு எது பண்றாங்கன்னா கூட பொது சொத்தை எடுத்துக்கிறாங்க. சில பேர் தான தர்மம் பண்றாங்க. ஆனால் நாம ஒரு பள்ளிவாசலோ மதரசாவோ கபூர்ஸ்தானோ யாருக்கும் அபகரிச்சு கட்டல. நமக்காக ஏகப்பட்டது இருக்கு. இந்த அளவுக்கு யாருக்குமே இல்லை. முஸ்லிம் சமுதாயத்திற்கு வக்ஃப் சொத்து இருக்கிற அளவுக்கு வேற எந்த சமுதாயத்திற்கும் இல்லை. அப்ப இது ஒரு பெரிய ஒரு ஆணித்தரமான இவர்கள் பூர்வீக குடிமக்களுடைய என்பதற்கு ஆதாரமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த பாசிச கூட்டம் தான் என்ன பண்றாங்க, இதற்கு எதிராக செயல்படுறாங்க. அதனால் நாம இதை கவனத்தில் கொண்டு இதற்காக கண்டிப்பாக அல்லாஹுக்காக செஞ்ச அந்த வக்ஃபை நாம என்ன செய்யணும், பாதுகாப்பதற்காக நம்முடைய எதிர்ப்பு குரல்கள், நம்முடைய கண்டனம் எப்பவுமே அதுக்காக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதை ஒரு எதிர்ப்பாக நாம் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக எதிராக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சட்டம் குப்பையில் தள்ளப்பட வேண்டும். இதற்கு எதிராக மீண்டும் வக்ஃப் போர்டுடைய இந்த திருத்த சட்டம் மாற்றப்பட்டு பழையது போல் வக்ஃப் சட்டங்கள் நம்முடைய எப்படி இருக்கின்றதோ பாதுகாப்பாக அப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் எல்லாம் இந்த வக்ஃப் சட்டத்திற்காக அதிகமாக நினைத்து அதற்காக போராடி அதற்காக துஆ செய்து வக்ஃப் செய்தவர்களுக்கும் அந்த நாம செய்ய முடியாவிட்டாலும் கூட அதை பாதுகாப்பதில் நம்முடைய பங்களிப்பு இருந்தே ஆக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.